வெளியுறவு கொள்கை, பொருளாதார கொள்கை எல்லாமே ஒரே கொள்கை தான். காங்கிரசின் கொள்கை தான் பாரதிய ஜனதாவுக்கு, பாரதிய ஜனதாவின் கொள்கை தான் காங்கிரசுக்கு. எந்த கொள்கையில மாறுபடுது? உடனே அந்த கட்சியில பழி போடுறீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்க வெளியுறவு கொள்கை வேறையா இருந்ததா ஐயா? காங்கிரசின் வெளியுறவு கொள்கை வேறையா இருந்ததா? கருத்துனா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போறதா? சரியா சொல்லணும். அவருக்கு தான் சொல்றேன். முதல்ல சரியா சொல்லுங்க. தலைவரே, காரைக்குடி தொகுதியை நீங்க தேர்வு செய்ததுக்கான அடிப்படை காரணம் என்னங்கறத சொல்லலாம். இது ஒரு கேள்வியா? காரைக்குடி தொகுதியை ஏன் தேர்வு செஞ்ச அப்படின்னு. 134 தொகுதியும் உங்க தொகுதி மாதிரி தான். அதுல காரைக்குடிக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறோம். காரைக்குடியில ஒரே சமூகம் குவிந்து வாழல. பரவலா எல்லா தமிழ் சமூகமும் இங்க நிறைந்து இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு சாதிக்கு ஒரு தலைவர், ஒரு மதத்துக்கு ஒரு தலைவர்னு இங்க இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருக்குமான ஒரு தலைமை இந்த நாட்டுல உருவாகல. அது முடிஞ்சிருச்சு. அது பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பொதுவான தலைமைகள் நம்ம இனத்துல இங்க இல்ல. வந்ததெல்லாம் திராவிடம் பேசிக்கிட்டு, இந்தியன் பேசிக்கிட்டு, சாதி பேசிக்கிட்டு, மதம் பேசிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கோட்பாடு ஒண்ணு இருக்கு. சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தா சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அதுவே அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியை செலுத்துமானால் அங்க மனிதம், அதாவது மானுடம் செத்து போகும். பணம் அரசியலாகி வந்தால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற யதார்த்த உண்மை. அப்ப இந்த இடத்துல இதையெல்லாம் கடந்து ஒரு மொழி, இனம், நாடு, மக்கள் நலம்னு, மண்ணின் வளம், மக்களின் நலம்னு ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னா ஒரு பொது தலைமை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுது, எல்லா சாதிக்கும் தலைமை இருக்கு. ஆனா உங்கள் மொழி இனத்துக்கு எல்லா சாதிக்கும் சேர்த்து ஒரு தலைமை இருக்கா? யாராவது சொல்லுங்க. அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்கும் கட்சி இருக்கு. ஆனா இங்க மனிதம் பேச கட்சி இருக்கா? என் மலையை அறுத்துக்கிட்டு போறான், ஐயோ என் பூமி தாயின் மாறுன்னு அழுகிறதுக்கு ஒரு குரல் இருக்கா? ஐயோ ஆத்து மணல் அல்லாத அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் அவன் நரம்பு அறுக்காதேன்னு பேச ஒரு குரல் இருக்கா? அப்போ அதுக்கு ஒரு குரல். அது என் சொந்த மண்ணிலிருந்து, என் தாய் நிலத்திலிருந்து நான் வென்று போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு மகன் உலக பொதுமைக்கு ஒரு அரசியலை எடுத்து வச்சான்னு ஒரு வரலாறை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலத்தை தேர்வு செய்து சொல்றது. அப்புறம் எங்க கட்சிக்கு அதிகப்படியா வாக்குகளை செலுத்தின தொகுதிகள் இருக்குது. அதுல காரைக்குடி, சிவகங்கை, உங்களுக்கு தெரியும், ராஜபாளையம், இப்படி தென்காசி, பல தொகுதிகள் இருக்குது. அது ஒட்டப்பிடாரம், இந்த மாதிரி பல தொகுதிகள் எங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை தந்தது. 31 தொகுதிகள் இருக்கு. அதுல காரைக்குடியும் முதலிடத்துல இருக்கு. அதனால சொந்த மண்ணில் நிப்போம் அப்படின்னு இந்த வாட்டி முடிவு பண்ணி நிக்கிறோம். இலவசங்களை எங்க கட்சி அருவ இருக்குது. அது எப்படின்னா, ஒரு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் இது. உங்களுக்கு தெரியும் தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஒரு இனம். இப்ப எங்க மண்ணிலே இருக்கிற எங்க பாட்டனே எடுத்துக்கிட்டீங்க, மருதுபாண்டி, கொஞ்சம் சமரசம் செஞ்சிருந்தா அவர் ஆட்சியை நடத்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனா மானமா உயிரா ஆட்சியான்னு பார்க்கும்போது மானத்தை விட உயிர் ஒன்றும் பெருசு இல்ல. நம்ம சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சாகலாம்னு போராடி தூக்குல தொங்கின பரம்பரையில வந்தவங்க நாங்க. அப்படி இருக்கும்போது இங்க தன்மானம் தான் பெருசு. அதுல ஒரு தன்மானத்தோடு வாழ்ந்து உலகத்துக்கு உணவளித்து 7 வள்ளல்களை கொண்ட பரம்பரை இது. மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது உலக வரலாற்றுல எங்க இனத்துலதான். அப்படி இருந்து சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில ஒரு அரிசிக்கும் பருப்புக்கு வேட்டிக்கு சேலைக்கு 1000-500க்கு கையேந்தி நிக்கிற நிலைமையில என் இனத்தை நிறுத்தினது ஒரு தமிழ் பேரினத்தின் தன்மான இழப்பா நான் பாக்குறேன். இலவசம்ங்கிறது வளர்ச்சி கிடையாது. எந்த அறிவான மகனும் ஏற்க முடியாது. இது அது வீழ்ச்சி திட்டம், அது வெறும் கவர்ச்சி திட்டம், அவ்வளவுதான். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா யாராவது பதில் சொல்ல முடியுமா பாருங்க. நான் எனக்கு வசதி வேணும்னா, எனக்கு கடன் பெறணும்னா வீட்டு அடமானம் வைக்கிறேன், அல்லது நிலத்தை அடமானம் வைக்கிறேன், சொத்து அடமானம் வைக்கிறேன். என் நாடு கடன் வாங்குது. 10.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கு தமிழ்நாடு. இந்தியா 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கு. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டும் போது 400 லட்சம் கோடி வருது. அப்போ வீட்டை அடமான வச்சவன் கடனை கட்ட முடியலன்னா என்ன செய்யறான்னா, விஷம் குடிச்சு குடும்பத்தோட சாகுறான், தூக்குல தொங்கிடுறான். அப்ப நாட்டை அடமான வச்சு அந்த வட்டி மட்டும் நமக்கு எவ்வளவு கட்டுறாங்கன்னா 1 லட்சம் கோடி கட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இலவசங்களில் இழக்கிறது எப்படி வருதுன்னா, மிக மிக அத்தியாவசிய தேவையான மின் கட்டணத்துல 3 முறை இந்த அரசு கட்டணத்தை உயர்த்திருக்கா இல்லையா? சொத்து வரி கூடியது. ஒரு நிலம் வாங்குறீங்க, 1 ஏக்கர் நிலம் வாங்குறீங்கன்னா அந்த பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா அது அதிகப்படியான கட்டணம் இருக்கு. இந்த நிலத்தின் விலையை விட பத்திரப்பதிவு விலை அதிகமா இருக்கு. இப்படி அத்தியாவசிய
பொருள்களின் விலையை, அரிசி, பருப்பு, உப்பு, ஊறுகாய், நெய், மோர், தயிர், பால், இதன் விலையை ஏற்றி இதை சமப்படுத்துறீங்க. இப்போ ஒரு அறிவு சமூகம் இது ஏற்குதான்னு பாருங்க. இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம், நியாயமான சரியான கட்டணத்தை கேட்கிறோம், ஒரு குறைந்த அளவு கட்டணம். உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இப்ப நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துட்றேன். நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அல்லது என்ன சொல்றது குளிர்விட்டியவோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற சமூகத்தை நீ உருவாக்குற? நீ ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஏமாத்தி நான் வந்தா 10,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,500. யார் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்ப? மறுபடி மக்களின் மீது வரி சுமையை விழுத்தி இழுப்ப. 1000 கொடுக்குற, ஆனா 2 லட்சம் ரூபாய் இதுல இந்த குடும்ப அட்டையில கடன் இருக்கு. அதை யாரு கொடுக்கறது? இப்படி கடன் பெற்று போற நாடு கடன்ல வளர்ச்சி அடையுமா? எதுல வளர்ச்சி அடையும்? அப்ப அதை நாங்க ஏற்கல, அதை எதிர்க்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு, படிப்புக்கேற்ற வேலை கொடுக்குறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்குறோம், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்குறோம், சரியா சமமா தரமா கொடுக்குறோம், பயணிக்க நல்ல பாதை கொடுக்குறோம், சரியான போக்குவரத்து கொடுக்குறோம், தடையில்லாத மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி மாற்று மின்பெருக்கத்துக்கு அதெல்லாம் நான் திட்டம் சொல்லுவேன் எப்படி செய்ய போறேன்னு கொடுக்குறோம். இப்ப இந்த எரிகாற்றுக்கெல்லாம் பெரிதொருத்தனை சார வேண்டியதில்லை. நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறேங்கிற என்னோட ஆடு மாட்டு கழிவிலை, மக்கிய இலதலை கழிவிலை, நான் அந்த உயிர் காற்று இந்த எரிகாற்றை பயோகேஸை எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் பல நாடுகள் செய்து நான் செய்யறேன்ற நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நான் மாற்ற கொடுக்குறேன், நான் தர்றேங்கிறேன். தூய குடிநீரை என் மக்களுக்கு விலை கொடுத்து வாங்காம நல்ல குடிநீரை நானே கொடுத்துறேன்றேன். நல்ல காற்று கிடைக்க செய்யறேன். நஞ்சில்லாத உணவை உங்களுக்கு நானே விளைய வச்சு தரேன். இதெல்லாம் தான் நான் இலவசமா தர முடியும். நீங்க அதை விட்டுட்டு வேட்டி சேலை ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலை. ஒரு மின்விசிறி அவன் வாங்கிக்கலாம், ஒரு மிதிவண்டியை வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், வேட்டி சேலை வாங்கிக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அரை பவன் ஒரு பவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? ஒரு பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு வக்கற்றவன் நீ எப்படா பிள்ளைய வச்சு வாழுவ? தாலி கொடுத்துருவோம், அப்புறம் மோதிரம் கொடுத்துருவிய, அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, அப்புறம் டவுசர். அதனாலதான் நான் மொத்தமா சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு இங்க போட்டி இலவசம், இங்கிட்டு நில்லு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் உன் மகன்கிறேன். இது வேணா என் பக்கம் நில்லு. வாக்குக்கு காசு அந்த பக்கம் நில்லு. உனக்கு சேவை செய்ய நான் எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுத்துறியே, கல்விக்கு வரி கொடுத்துற, மின் கட்டணத்துக்கு கொடுத்துற, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற. அதை வச்சு நான் பொதுமையா நல்ல சேவை செய்யறேன். அதுதான் நான் சொல்றேன். வாக்குக்கு பணம் கொடுத்தா முதலாளிகளுக்கான பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிரும். உங்களுக்கு புரியுது? அப்ப பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 10 விழுக்காட்டு 10 பேர், அப்ப 90 பேருக்கான அதிகாரம் எங்க இருக்கு? உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அரசியல் எங்க இருக்கு? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுதுங்கிற அறிவு நம்ம என் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு வரணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ய எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? அப்ப கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு காசு கொடுக்குறேன்? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், அடிக்க போற கொள்ளைக்கு அனுமதி கேட்கிறேன். இவ்வளவுதான். நம்ம ஒரு கோட்பாடு இருக்குல்ல ஐயா, நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. வாக்காளர்கள் வந்து யாரு அதிக இலவச வாக்குகள் கொடுக்குறாலும் அவ்வளவு ஆபத்து தானே சார் வாக்கு செலுத்துறாங்க. அதுதான் அதை மாத்தணும். நீங்க அப்படி பேச, நீங்க மாறிக்கொண்டு நீங்க அப்படி ஒட்டுமொத்தமா தம்பி, ஒட்டுமொத்தமா நீங்க அப்படி மக்கள் மீது பழியை போடுறதுன்னு நிறுத்தணும். உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு பெரிய பங்கு இருக்கு இதை சரி பண்றதுக்கு. எப்படின்னா, ஒரு எளிய பிள்ளைகள் வாக்குக்கு ₹1 காசு கூட கொடுக்காம 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்ன எங்களை அங்கீகாரம் பெற்ற, அது முழு இசை பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா, அப்ப அந்த மக்களுக்கு நீங்க எல்லாரும் காசு கொடுத்தீங்க, அதுலயே என்னைய தேடி வாக்கு செலுத்தினாங்க. 3வது பெட்டியில இருந்த என் மைக்கு சின்னம் ஒரு புது சின்னத்தை தேடி எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை யார் ஆள்றதுல நான் பாரத பிரதமரா, நாட்டின் பிரதம வேட்பாளரா? அப்ப அதுல என்னை தேடி இருக்காங்கன்னா என் மக்களுக்கு வேற ஒண்ணு தேடுதல் இருக்கு. நல்ல அரசியல் வேணும், நல்ல ஆட்சி வேணும், இதெல்லாம் மாறணுங்க. என்ன இருக்குல்ல, உயர் தம்பி. 4.5 லட்சம் வாக்குல இருந்து 36 லட்சமா வாக்கு வருது. உயர்றதா இல்ல குறையிறதா தம்பி?
2016 எனக்கு 4.5 லட்சம், 2024 36 லட்சம். அது இந்தியாவை யாரும் ஆள்றது இல்ல. அப்ப வளருதா அது குறையுதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இது புறையோடி போன புற்று ஒரே நாள்ல குணமாகாது. அதை மாத்தணும்னா நான் ஒருத்த மாத்த முடியாது, நீங்களும் செய்யணும் அந்த கடமை. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா, அப்ப அந்த ஆதங்கத்தை நீங்களும் பாடுபடணும், நானும் பாடுபடணும், இவரும் பாடுபடணும். அப்ப இது யாரோடைய பொறுப்புன்னு நீங்க விலகி போறது பொறுப்பற்ற செயல். மார்ச் 10 எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லி மாதிரி இருந்துச்சு. ஆனா பட் இப்ப தேர்தல் அறிவிக்கிற தேதி தள்ளி போகுது அப்படிங்கிறது நாங்களே கேட்கிறோம். ஏன்னா இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, எரிகாற்று உருளைக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்ப அதுல பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை விட வேண்டியிருக்கு. தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்க முடியல, பெரும் உணவு நிறுவனங்கள்லாம் மூடுறாங்க. இப்ப இந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு எரிபொருள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது ரொம்ப கடினம், உங்களுக்கு தெரியும். அப்ப மிதிவண்டியில தான் நாங்க போய் சைக்கிள்ல தான் போய் வாக்கு கேட்கணும். அப்ப எல்லாமே அதை வச்சுதான் இயங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த ஒண்ணு தலையிட்டு பல்லாதிக்க பெரு இந்திய துணைக்கண்டம், ரஷ்யா, சீனா போன்ற பெருநாடுகள்லாம் போய் தலையிட்டு இந்த போரை நிறுத்தி ஒரு அமைதியான சூழலுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மறுபடி கொரோனா நேரத்துல ஒரு நெருக்கடி எல்லா நாடுகளுக்கும் வந்துடும். பெட்ரோல் டீசல் என்ன விண்ணூர்தியும் பறக்காது, பேருந்தும் ஓடாது, யாரும் வீட்டுல இருக்கணும், சைக்கிள் ஓட்டிட்டு தான் தெரியணும். அப்புறம் அந்த ஒரு சரியான சூழல் வர்ற வரை கொஞ்சம் காத்திருந்து பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். நேற்று வரை உங்களுடைய பயணிச்ச அந்த காரியாமல் இன்னைக்கு ஒரு தமிழருடைய தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தங்கச்சி, நம்ம வளர்த்த பிள்ளை, நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய வாழ்த்துக்கள், என்னோட தங்கைக்கு வாழ்த்து. நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கையை பிடிச்சுதான் உங்களுடைய கூட நான் பயணிச்சேன். இல்ல அதுவே சொல்லுது பாருங்க, இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டில, நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010 அதிமுக மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க, அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்காக நாங்க விஜய்க்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது, நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகள்ல என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நாம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, என்ன வேணாலும் பண்ணு பாப்போம், அவ்வளவுதானே. சிறையில போடுவார், தூக்கில போட முடியாதுல்ல, அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்ல சிவகங்கையில, திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. காக்கிறவனே கொலைகாரனா மாறினா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு, இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது, உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியே உங்க எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்பலை. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரி உரிமை போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிருது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு, உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன், சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா உட்கார்றா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம்.
சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து போ உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும். சார் 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார், எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம், அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். நேத்து வந்து விஜயமே அதான் சொல்றாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டுல தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசணும்னா என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கு. நான் போனேன்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸ் எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிப்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது. நான் தனிச்சு நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிற, நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு. சமீப காலமா சாட்டியமுக தோழர் வந்து விஜய் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி எடுத்து வருது. சாட்டி திருமகன் எப்படி விஜய் ஏன் இவ்வளவு காரசாரமா விவாதிக்க? இல்ல, அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சியை எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கல்லறிஞ்சா திருப்பி நம்ம கல்லறியணும் அப்படின்ற கல்வி நீங்க வந்து என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு. நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற கோழைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க. அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும், உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா அவ்வளவு அவசரமா சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது இது மாதிரி இப்ப அடிக்கடி நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்புலாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்ல. என் குழந்தைய நீ கொன்னின்னு அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் வந்து நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ தொடர்ந்து உனக்கு என்ன வருமானு பாரு. எங்களுடைய ஆட்சி முறையில வந்து எங்களுடைய கொள்கை வந்து எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஆனா இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால இது கடும் சட்டங்கள் மூலமா தான் அதை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்ப அது அரபு நாடுகள் போல, அரபு நாடுகள் இது போல குற்றம் நிகழாது. இங்கே நமக்கு வந்து அப்படி இருக்கு. அது என்ன பண்றது சொல்லுங்க? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு மட்டும் என்ன நடந்தது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன நடந்தது? எல்லாம் ஒரு 90 நாள், அது அதிகபட்சம் போனா 6 மாசம் 7 மாசத்துல ஒரு ஆண்டுல வெளியில வந்துட முடியுங்கிறதுனால அது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழுது. நாட்டை வந்து நிறைய ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு நிறைந்த போதையா இருக்கு. ஒன்னும் திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, கொக்கைன்னு, அபின்னு அல்லது சாராயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதையில வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, திருட்டு கொலை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையானது. எல்லா குற்றவாளியும் எடுத்து பாருங்க, போதையில இருந்திருப்பான். நீங்க என்ன பாருங்க. ஏன்னா 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொள்ற மனநிலைங்கிறது சாதாரண மனித மனநிலை இல்லையே. அது அது எப்படி இருக்குது அது? அப்ப அது அந்த கோர சிந்தனை வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை முற்று வைக்கல அப்படின்னா அது சரியா வராது. இப்ப அஜித்குமார் கொலை வழக்கு வந்து அது திட்டமிட்டு, அதாவது பொய் புகார் கொடுத்து நடந்த அது ஒரு லாக்அப் எடுத்தது. இப்ப ஆகாசு வந்து அந்த இது வந்து போலீஸ் சாதாரணமா நம்ம கிடக்குறோம். ஒரு உயிர் போயிடுச்சு, எவ்வளவு கொடுமையா அடிச்சு சிறுக அந்த உயிர் பிதுங்கி
வெளியேறி இருக்குங்கிற அந்த துயரத்தை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகள் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யும்போது எப்படி இந்த சட்டமும் இந்த காவலும் நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? நீதிமன்றம் சொன்ன பிறகு விசாரிச்சு சொன்ன பிறகு வருத்தம் தெரிவிச்சா முடிஞ்சு போச்சு. அந்த உயிர் வருமா திருப்பி? இழப்பு தானே. அப்ப அதெல்லாம் ரொம்ப தவறா இருக்குது. இப்ப அண்மையில நடந்த மானாமரில் நடந்த கொலையே பாருங்க, அது எப்படின்னு பாருங்க. அடிச்சா காலை அடிச்சு உடைக்கிறதுன்னு இது ஒரு கணக்கு வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் கால் தான் உடையும், கை உடையும். அரசு இதை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. காவல்துறை யார் கையில் இருக்கு? அவர் இதை பத்தி பதில் சொல்ல. நீங்க என்கிட்ட தான் உட்கார்ந்து கேட்குறீங்க. குற்றவாளிகளுக்கு போதிய தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் ஒழுங்கா இல்ல. அதனால ஒரு சில சட்டம் இருக்கு, சட்டம் இல்லைன்னா சொல்லாதீங்க. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. ஈஸியா வெளியே தப்பிச்சு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து இப்ப ஒரு 9 வயசு 7 வயசு சிறுமியே ஆசினியை கற்பழிச்சு கொன்னாரு ஒரு தம்பி. நீங்க பார்த்திருப்பீங்க. அவரு 90 நாள்ல வெளியில வந்துட்டாரு, 30 நாளே வெளியில வந்துட்டாரு. நான் போய் அந்த வீட்டுல துயரம் கேட்டேன். எரிச்சு கொண்டு விட்டாரு, வன்புணர்வு செஞ்சு. அப்ப திருப்பி அந்த அம்மா அவர் அவங்க அம்மாவை கொண்டுட்டாரு. திருப்பி போய் விடுதலையாகி வெளியில வந்துட்டாரு. இப்ப வெளியில தான் இருக்காரு. அப்ப இவர் எப்படி எடுத்துக்கிறது? அந்த வயதை ஒத்த இளைஞர்களுக்கு என்ன சிந்தனை வரும்? அது ஒண்ணும் இல்லடா அப்படின்னு. அதுதான் நீங்க திரும்ப சொல்றேனே, ஒழுங்கு இல்ல, அறம் சார்ந்த ஆட்சி இல்ல. நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை எதை மையமா வச்சு ஒரு மாநில அளவுல தேர்தல் அறிக்கை நாங்க கொடுக்கறது இல்லையே. தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் அவங்க அறிக்கை கொடுத்து எங்க முதுவை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. அது இல்லை. நாங்க ஆட்சி எப்படி நடத்துவோம்ங்கிறத, எங்க ஆட்சி எப்படி இருக்கும். இப்ப நான் இல்லைன்னா நீங்க கூட ஆளலாம், என் பிள்ளைங்க எடுத்து ஆளலாம். ஏன்னா அது ஒரு பைபிள், பகவத்கீதை, குர்ஆன் மாதிரி, ஒரு திருக்குறள் மாதிரி. அது ஒரு புத்தகம். அது எப்படின்னா ஒரு இது மாதிரி, கல்வெட்டு மாதிரி இருக்கும். கல்வினா இப்படி கொடுக்கணும், மருத்துவம்னா இப்படி கொடுக்கணும், நீர்னா இப்படி சேமிக்கணும். ஏன்னா பண்டைய காலத்திலிருந்து என் முன்னோர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ அதையெல்லாம் எடுத்து, உலக நாடுகள்லாம் எப்படி ஆட்சி நடத்துதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு இவ்வளவு பெரிய புத்தகமா நான் வெளியிட்டு இருக்கேன். பண்ணது யாரும் படிக்கல, இந்த வாட்டியும் வெளியிடுவேன். அதையும் யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனா படிக்கிற பழக்கம் இல்லை. அதனால படம் பார்த்து கெட்டு போன சமூகங்கிறதுனால படம் போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்? நம்ம ஆட்சியில எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம ஆட்சியில எப்படி மருத்துவமனை இருக்கு, நம்ம ஆட்சியில நம்ம எப்படி வேளாண்மையை வளர்க்கிறோம், தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம்னு சொல்றனே, அதுனா என்ன? இப்ப நீங்க எரிகாற்று உருளைக்கு இவர் கேட்டாரு. அவன் அடுத்த நாட்டை சாராம நாம எப்படி இதுல உற்பத்தி செஞ்சு தன்னிறைவு அடைகிறோம், அப்படி எப்படி பண்றோம் பாருங்க. இதை எந்த நாடு பண்ணுது? இந்த பாருங்க, இந்த நாடு பண்ணுது. அப்படி போட்டு காட்டுறேன். சார், இந்த காரைக்குடி தொகுதியில நீங்க பிரதான பிரச்சனை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல நிறைய அமைச்சர், நிறைய பிரபல அரசியல்வாதிகள் இங்க இருந்திருக்காங்க. இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணது இல்ல. அவங்க பிரபலமா இருந்தாங்க. பிரச்சனை தீர்ந்ததா? நீங்க எந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணலாம்னு பாக்குறீங்க? நான் குறை கேட்க வரல, குறை தீர்க்க வந்திருக்கேன். அதனால எந்த மாதிரினா, நீங்க எந்த மாதிரினா நீங்க இப்படி நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இந்த ட்ரிப் பணங்கள் நிறைய கொடுப்பாங்க. அதை நீங்க எப்படி சார் இந்த தொகுதியில எதிர்கொள்ள போறீங்க? நான் திரும்ப சொல்றேன், அவங்க நாணயத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, நாங்க நயத்தை வச்சு அரசியல் பண்றோம். அவங்க காசை வச்சு அரசியல் பண்றாங்க, நாங்க ஆக சிறந்த கருத்தை முன் வச்சு அரசியல் பண்றோம். அவங்க பணத்தை முன்னிறுத்துறாங்க, நாங்க பிறந்த பெருமை மிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். இதான் எங்க கோட்பாடு. எப்பவுமே மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்ங்கிறான். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள்ங்கிறான். உங்களுக்கே தெரியுது, இவர் கேட்கிறாரு நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அப்ப அதை தீக்கிற ஒருத்தனை தேடணும். பிரச்சனையை தந்தவனுக்கே திருப்பி ஓட்டு போடக்கூடாது. பிரச்சனை தீக்கிறவன் சொல்றவனுக்கு போடணும். புரியுதா? அதனால பணம்ங்கிறது கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலர செய்யணும்னா நாம போராடி வெல்லணும். அது நான் மட்டும் இல்ல, நீங்களும் அதுக்கு போராடணும். பணம் கொடுப்பாங்களே என்ன செய்யன்ட்டு நான் ஆட்டத்திலிருந்து விளைக்கிறட்டா? இல்ல பணம் இருக்கும் தான் அரசியல் செய்ய முடியும்னா எளிய மக்களுக்கான அதிகாரம் 8மாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 8மா? ஒரு நேர்மையாளன் அரசியல் செய்ய முடியுமா? அப்ப பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும்னா மக்களுக்கான சேவை இங்க செத்துரும். மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், வெல்ல முடியும், அரசியல் செய்ய முடியும்னா தான் அங்க சேவை இருக்கும்.
அப்ப எது வெல்லணுங்கிறத நீங்க முடிவெடுக்கணும். அப்ப அங்க போய் பணம் கொடுப்பாங்களே என்ன செய்யணும், அதையும் தாண்டி வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுதா? பணம் என்ன கொடுத்தாலும் என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. செலுத்திருக்காங்க. செலுத்திருக்காங்க. இந்த புரட்சி 2026 வருமா? வரும். புரட்சிங்கிறது ஒரு நொடியில மக்கள் மனத்துக்குள்ள இருந்து வரணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்திலிருந்து வரணுங்கிறாங்க. பன்னெடுங்காலமா இந்த ஐயா கேட்கிற மாதிரி சகித்து இருக்கிற மக்கள் ஒரு நொடியில மாறிட்டா மாறிடும். லெலின் சொல்றான்ல, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலைமை வருமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறவள. இப்ப வாழ முடியல, இல்ல சகிக்க முடியாத மின்கட்டணம், சொத்து வரி, இந்த எரிகாற்று இல்ல, எரிபொருள் இல்ல, நல்ல தண்ணி கிடைக்கல, விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல, விளைய வச்ச பொருளை கொள்முதல் செஞ்சு சேமிக்க கிடங்கு இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிற சிந்தனையில ஒரே நொடியில எல்லாம் மாறிடும். எவ்வளவு காலம் சார் நீங்க நினைக்கிற மாற்றம் வர்றது? இன்னும் 2 மாசத்துல மாறலாம். நீங்க ஏன் இது ஒரு இலக்கை தீர்மானிச்சு எப்படியாவது கூட்டணி கிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது கூட்டணி போட வச்சிருக்கோம்னு மாத்தி கேட்டாலும் நீங்க ஒரே இதான் நிக்கிறீங்க. ஆனாலும் அந்த நம்மளுடைய அந்த பணத்தை காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் அப்படின்ற இடத்துல தான் நிறைய பேர் இல்ல. எனக்கு பலத்தை காமிக்கதான் என் மக்கள் இருக்காங்கல்ல. அடிக்கடி வந்து உங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. போடலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க, ஆமா, நம்ம 35 லட்சம் வந்திருக்கு. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்க நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தனிச்சு அதிக வாக்கு வச்சிருக்க ஒரு கட்சியை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் இது என் கட்சி வாக்குன்னு சொல்லிட முடியுமா? இல்ல எடப்பாடி ஐயா, இல்ல யாராவது ஒரு கட்சி நாங்க சொல்ல முடியும் எங்க கட்சி வாக்குது. நல்லா எழுதுறத பாக்குறவங்க மார்க்கத்தை பாப்பாங்க. நல்லா எழுதிட்டாங்க மார்க் போட பார்க்க மாட்டாங்க. 36 மார்க் பாஸ். அதெல்லாம் இல்ல. நீங்க சேகுவேரங்களுக்கு என்ன கற்பிக்கிறான், சரியானது வென்றே தீருமுடாங்கிறான். கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஒரு தக்காளி செடியை வச்சுட்டு வீட்டுக்கு போனவொடனே பறிக்க கூட எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க. இலவசம் ஒரே ஒரு கேள்வி. இலவசம் கொடுக்கறத ஆட்சியாளர்கள் கொள்ளையடிச்சதை கொடுக்குறாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இப்ப சீமான் எப்ப பார்த்தாலும் இலவசம் வாங்குறதை கொச்சைப்படுத்துறாருன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவுரை சொல்லுங்களேன். இல்ல அது கொச்சைப்படுத்துறதாகாது. அது அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. இலவசம்ங்கிறது அது ஒரு ஏமாற்றுங்கிறத என் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். வாக்கை அந்த தற்காலிக அந்த தேவைக்காக கொடுத்து மக்களை ஏமாத்தி ஒரு கவர்ச்சியா அந்த வாக்கை பறிக்கிறது. என் மக்களுக்கு இங்க பாருங்க, பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்துட்டாங்க. வாசனை திரவியங்களின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்ப அதனால அந்த மயக்கத்திலிருந்து நம்ம சொல்லணும், அது இல்ல இது இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான்? நம்ம கிட்ட தான் அரிசி பருப்பு விலை ஏறிடும், அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடும். அது தவிர்க்க முடியாத ஆயிரும். அதனால இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. அது வளர்ச்சி இல்ல, ஒரு வீழ்ச்சி. திமுக கூட்டணி 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்குது, அதிமுக கூட்டணி 200 மேல தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறாங்க. நாம் தமிழர் நாங்கெல்லாம் அந்த 34 தொகுதிக்கு தான் போட்டிடுறோம். இதெல்லாம் அவங்க வென்றுவாங்க. பேசிக்கிட்டு இருக்க. நீ பெரிய பெரிய வலுவான கட்சி, இத்தனை கூட்டணினா வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திப்பியலா? 22 கட்சி கூட்டணி, நீங்க பெரிய பெரிய கட்சி கூட்டணி, வாக்குக்கு காசு கொடுப்பியலா? கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சினா அந்த சிறந்த ஆட்சிக்கு மக்கள் திருப்பி இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க தான் தொடரட்டும் போகட்டும் ஓடட்டும்ன்றீங்கள ஒழிய மக்கள் தொடரட்டும்ங்கிறத சொல்லணும். மக்கள் சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஆட்சி தொடரணும்னு மக்களே விரும்புவாங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல உங்க ஆட்சி தோற்றுச்சு, உங்க கட்சி வலுவிழந்துருச்சு, உங்க கோட்பாடு செத்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டம் சேர்க்கிறீங்க. நீ பாருங்க, நான் பயப்படாம எத்தனை பேர் வந்தாலும் வாடா பாத்துக்குருவோம் அப்படின்னு நம்ம போவோம். மச்சான் வாடா மச்சான், அவன் என்னை முறைக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஆளை கூப்பிடுறது, இன்னொரு 4 பேரை கூப்பிடுறது, கோளை தான் 10 பேரை சேர்த்துக்கிட்டு வருவான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க நான் சொல்றேன் 234 வெல்லுவேன், இல்ல ஒரு 500 கூட கொடுங்களேன், வெல்லுவோம் சொல்லிட்டு என்ன இவங்க இதுல எல்லாருமே இங்க பாருங்க, எல்லாருமே வெல்லணும் தான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாருங்க எப்படின்னா, வளைந்தும் நெளிந்தும் வெல்வதற்கு பதிலாக நிமிர்ந்து நின்று தோற்பதே மேலானதுன்னு நாங்க நினைக்கிறோம்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி காசை கொடுத்து அதை கொடுத்து 1000 தாரேன் 500 தாரேன் என் மக்களை ஏமாத்தி வெல்வதற்கு பதிலா நேர்மையா நின்று தோற்று போவோம். என்ன கெட்டு போச்சு? இப்போ என்ன கெட்டு போச்சு? எப்படி கேட்டா ஓரளவுக்கு உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய கட்டுப்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் கண்டு இந்தியாவே உள்ள மக்களே ஒரு இயக்கத்தக்க இருக்கு. எதுவும் தனியா எதுவும் பயிற்சி கொடுப்பீங்களா? தலைவன் எவ்வளி பிள்ளைகள் அவ்வளி. நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஒரு மக்கள் ராணுவம். உங்களுக்கு தெரியுதா? மக்கள் ராணுவம் நம்ம கற்பிக்கிறோம். மக்கள் ராணுவம் அந்த ஒழுங்கை என் பிள்ளைகள் கடைபிடிப்பாங்க. நாங்க மாசத்துக்கு எங்களுக்கு என்ன சொல்றாரு, நமக்கு மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்னு. என் மக்களுக்கு இப்ப எதுவும் இல்லை, அதுக்கு ஒரு படை தேவைப்படுது. அதுதான் இந்த படை. இது என் மக்களுக்கான படை. அது ஒரு ஒழுங்கு. இங்க இருக்கிறது யாரு? என் தங்கச்சி. இங்க இருக்கிறது யாரு? எங்க அம்மா. இங்க இருக்கிறது எங்க அக்கா. இது எங்க அப்பா. இது பெரியப்பான்னு நினைக்கும். எங்க கட்சியில பாருங்க, தலைவர்கள் தொண்டர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா. என்ன யாராவது தலைவர்னு கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா? ஒன்னு அண்ணான்னு கூப்பிடுவாங்க, இல்ல பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். நாங்க ஒரு உறவு பிணைப்புக்குள்ள பின்னி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் அரசியல் பெருங்குடும்பம். அதனால அந்த கட்டுப்பாடு இருக்கு. உங்களோட நடைமுறைகள் தாவேகா பின்பற்ற மாதிரி இருக்கு. அது அண்ணனை தம்பி பின்பற்றுறது தவறு ஒண்ணும் இல்லையே. அவர் நல்லா பின்பற்றணும்னு தான் சொல்றோம். வேற மறுபடியும் சந்திப்பேன். அடிக்கடி தான் வருவேன்ல, இங்கதானே இருப்பேன்.